ஜிகே ஜெனரல் நாலேஜ். இந்தியாவின் புனித நதி என்று அழைக்கப்படுவது கங்கை. இந்தியாவின் புனித நதி என்று அழைக்கப்படுவது கங்கை. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1960. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1960. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. அஸ்ஸாமின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு பிரம்மபுத்திரா. அஸ்ஸாமின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு பிரம்மபுத்திரா. இந்தியாவில் பாயும் சிந்து நதியின் நீளம் 709 கிலோமீட்டர். இந்தியாவில் பாயும் சிந்து நதியின் நீளம் 709 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் 2900 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் 2900 கிலோமீட்டர். திபெத் பகுதியில் சாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆறு பிரம்மபுத்திரா. திபெத் பகுதியில் சாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆறு பிரம்மபுத்திரா. வங்கதேசத்தில் பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆறு கங்கை. வங்கதேசத்தில் பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆறு கங்கை. வங்கதேசத்தில் ஜமுனா என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆறு பிரம்மபுத்திரா. வங்கதேசத்தில் ஜமுனா என்ற பெயரில் அழைக்கப்படும் ஆறு பிரம்மபுத்திரா. தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு கோதாவரி. தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு கோதாவரி. பிளாஸ்டிக்கில் ரூபாய் நோட்டு அச்சடித்த முதல் நாடு ஆஸ்திரேலியா. பிளாஸ்டிக்கில் ரூபாய் நோட்டு அச்சடித்த முதல் நாடு ஆஸ்திரேலியா. உலகின் சூரியன் உதிக்கும் முதல் நாடு நியூசிலாந்து. உலகின் சூரியன் உதிக்கும் முதல் நாடு நியூசிலாந்து. புல்லட் ரயில் சேவையை அறிமுகப்படுத்திய முதல் நாடு ஜப்பான். புல்லட் ரயில் சேவையை அறிமுகப்படுத்திய முதல் நாடு ஜப்பான். இரத்த தானத்தை அறிமுகப்படுத்திய முதல் நாடு இங்கிலாந்து. இரத்த தானத்தை அறிமுகப்படுத்திய முதல் நாடு இங்கிலாந்து. 3 பருவங்களிலும் மழையை பெறும் மாவட்டம் கோயமுத்தூர். 3 பருவங்களிலும் மழையை பெறும் மாவட்டம் கோயமுத்தூர். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் உள்ளன. இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் உள்ளன. இந்தியாவில் மொத்தம் 9 கடலோர மாநிலங்கள் உள்ளன. இந்தியாவில் மொத்தம் 9 கடலோர மாநிலங்கள் உள்ளன. பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் கோவா. பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் கோவா. இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். இந்தியாவில் கல்வியறிவு விகிதம் அதிகமுள்ள மாநிலம் கேரளா. இந்தியாவில் கல்வியறிவு விகிதம் அதிகமுள்ள மாநிலம் கேரளா. இந்தியாவில் மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் உள்ள மாநிலம் பீகார். இந்தியாவில் மிக குறைந்த கல்வியறிவு விகிதம் உள்ள மாநிலம் பீகார். இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமுள்ள மாநிலம் பீகார். இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமுள்ள மாநிலம் பீகார். இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.